வணக்கம். என்பிஎஸ் தமிழ் சேனல் சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் ஷோபா. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுடைய ஜாப்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? குவைத்தில் நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா? இன்னைக்கு உங்கள் ஜாப் எப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? உங்களை மீட் பண்ணனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் ரொம்ப அந்த வருடங்களாக நம்மளுடைய அந்த பந்தம் இருக்குல்ல, அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இப்போ நான் நிறைய பேசணும், உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எங்கேயோ கடந்து இருக்கிற நீங்கள், குறிப்பாக பெண்கள், நீங்கள் உங்களுக்காக உங்கள் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள உங்களோட சகோதரி நான் இருக்கேன். முக்கியமாக ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது ஸ்ரீலங்கா, இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து நிறையா பேர் லேடிஸ் வீட்டு வேலைக்கு நிறைய வேலைக்கு வந்திருப்பாங்க. குறிப்பாக ஸ்ரீலங்காவிலேருந்து நிறையா பேர் வெளிநாட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அந்த அரசாங்கம். என்னென்னா, குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்கள், குறிப்பாக பெண்கள், வெளிநாட்டு வேலைக்கு, குறிப்பாக அந்த அரப் கண்ட்ரிஸிங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை, நீங்கள் போகக்கூடாது, அப்படி ஒரு தடை மாதிரி போட்டிருக்காங்க. இது என்னென்னா, முழுக்க முழுக்க அவங்க சொல்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களை யாரையோ நம்பி, அதாவது சொந்தக்காரங்களை நம்பி விட்டுட்டு போகும்போது அந்த சின்ன பசங்க, குழந்தைங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க தனிமையாக விடப்படுறாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு பல விதத்தில் இன்னல்கள் வந்துட்டு இருக்குது. அப்பா அம்மா, குறிப்பாக அம்மா வெளிநாட்டில் வேலை செய்யும் போது, அதுவும் இந்த வீட்டு வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரிஸ் தான் நிறைய ஸ்ரீலங்கன் லேடிஸ் போயிருப்பாங்க, பெண்கள் போவாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வர முடியாது, அவங்க நினச்ச நேரத்துக்குலாம் வந்துட முடியாது. குழந்தைங்கள பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு குறைஞ்ச வருஷம் ஆகும். அவங்களுக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி, கான்ட்ராக்ட் ஏற்ற மாதிரி வருடங்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது அங்கே பெண்கள் அனுப்புகிற பணத்தை அவங்க யாரை நம்பி விட்டு வந்திருக்காங்களோ, அவங்களுடைய சொந்தக்காரங்க இல்லையா, அவங்கள விட்டு வந்திருப்பாங்க. அந்த சொந்தக்காரங்களும் அந்த குழந்தைங்கள எப்படி வச்சுருப்பாங்க? நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்களா, இல்லை சித்திரவதை பண்ணுறாங்களா, துன்புறுத்துகிறாங்களா, இல்லை பெண் குழந்தையாக இருந்தால் பாலியல் ரீதியாக. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் டே பை டே இருக்குது, நாளுக்கு நாள் அதிகரிக்குன்னு சொல்லிட்டு, அப்பா அம்மா கூட இருக்கும் போதே நிறைய பெண்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, இப்போல்லாம் ஆண் குழந்தையும் நம்பி வெளியே அனுப்ப முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது, பெண்கள் இந்த மாதிரி 5 வயது உள்ள 5 வயதுக்கு உட்பட்ட இருக்கிற குழந்தைகள் அவங்கள விட்டுட்டு வெளிநாட்டு வேலைக்கு, குறிப்பாக அரப் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு போகணும்னு நினைக்கிற பெண்கள் இனிமேல் அது தடை செஞ்சுருக்காங்க. குழந்தையோடு இருங்க, குழந்தை வளர்ந்த பிறகு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அவங்கள. ஒரு இப்போது 6 வயசு அதுக்கு மேலே ஓரளவுக்கு விவரம் தெரிய குழந்தைங்க நீங்கள் சேஃபாக ஒருத்தவங்க படித்து கூட நீங்கள் போகலாம். ஆனால் குழந்தைலாம் அதை விட்டுட்டு நிறைய பெண்கள் பணத்துக்காக அவங்க இங்கே விட பெட்டராக, அதாவது நிறைய பணம் கிடைக்கும் தான் வெளிநாட்டு வேலைக்கு போகிறாங்க. அதுக்கு என்ன யூஸ் இருக்குது? அந்த குழந்தைங்க உங்கள் தாய் பாசத்துக்கு ஏங்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுடைய அந்த அன்புக்காக ஏங்குவீங்க. எங்கேயோ கடந்து இருக்கும்போது, பார்க்கணும்னு நினச்சா கூட வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது, அந்த குழந்தைங்கள் தன்னுடைய நிலைமையை விவரிக்க முடியாத ஒரு பருவத்தில் இருக்கும்போது, இப்படி ஒரு அழகான ஒரு சட்டத்தை அரசாங்கம் ஏற்றிருக்காங்கன்னா, ஸ்ரீலங்கன் அரசாங்கம் அது வரவேற்கத்தக்கது தான். அது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இந்த சட்டத்திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. வீட்டு வேலைக்கு போகின்ற ஒவ்வொரு பெண்ணுமே, அதாவது இப்போது எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வரும், இந்தியா ஸ்ரீலங்காலேருந்து எல்லா நாட்டிலேருந்தும் போகக்கூடிய பெண்கள் ரொம்ப சேஃபாக போகணும். அவங்க இப்போ யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க, இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகணும், குறிப்பாக குவைத் மாதிரி நாடுகளுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அங்கே போனோடனே எப்படி நீங்கள் உங்களை சேஃப் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குது. தொடர்ந்து நீங்கள் என் கூட பேசலாம், கமெண்டில் மெயில் பண்ணலாம். எர்மெயின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள், மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன். நான் உங்களுடைய ஷோபா. டேக் கேர் பண்ணிக்கோங்க.
ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. தினமும் பேசுவோம். சேஃபாக இருங்க. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.